வணக்கம் ரசிகர்களே. 1983வது வருஷம் வெளிவந்த டாப் 10 வெற்றி திரைப்படங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அதில் 36 படங்களுக்கு மேலே சூப்பர் ஹிட் கேட்டகரியில் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் டாப் 10 படங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ரன்னிங் டேஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் மாதிரியான டாப் ஹீரோஸுக்கான இந்த ஒரு மார்க்கெட்டை பெரிய லெவலில் கிரியேட் பண்ணதுக்கு 1980 to 1985 இந்த காலகட்டங்களில் தான் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து டாப் கியருக்கு மூவ் ஆனாங்கன்னே சொல்லலாம். அது போக வளர்ந்து வர நடிகர்களாக இருக்கட்டும், ரஜினி கமலோட பாக்ஸ் ஆஃபீஸையே உடைச்சு தரமட்டமாக்குன புதிய ஹீரோஸ்களும் உருவானது என்னமோ இந்த 80sல தான். ஸோ இப்போ நம்ம கவுண்டவுனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கவுண்டவுனில் 10வது இடத்துல இருக்க படம் டௌரி கல்யாணம். விஜயகாந்த், எஸ்வி சேகர், விசு, சங்கீதா, திலீப் இவங்க எல்லாரும் நடிச்ச இந்த படத்தை விசு தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது MS விஸ்வநாதன். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நான் பார்த்த எல்லாருக்கும் இந்த டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த படம் ஒரு விஜயகாந்தோட படம்னு தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துல இவரோட ரோல் ஜஸ்ட் ஒரு 20 minutes வந்துட்டு போகும். ஆனாலும் அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும். அதனால தான் என்னதான் ஒரு 20 நிமிஷம் நடிச்சிருந்தாலும் இது ஒரு விஜயகாந்த் படமா தான் எல்லாராலையும் பேசப்படுறது. ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்னு என்டர்டைன்மெண்ட் குறையாத ஒரு படமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்தோட இந்த படத்துல எஸ்வி சேகர் தான் ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ல இருக்கும். டைரக்டர் விசு அவரோட திரைப்படங்கள்லயே அரைச்சம்மாவை திரும்ப அரைக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் விஷயத்தை கையில் எடுத்தாலும் எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு புதுசா காட்ட முடியுமோ, அதாவது அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல ஒரு வரதட்சணையை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், அதை எதுக்குறதா இருக்கட்டும், நட்பையும் காதலையும் முக்கோணமா காட்டுறதா இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக்கா அவரோட படங்கள்ல எடுத்து பார்த்தாவே தெரியும். ஒரு படத்துக்கும் அவரோட பிரசன்ஸ் அல்டிமேட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பேக்கேஜா வந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9வதா பார்க்க போற திரைப்படம் நவம்பர் மாசம் வெளியான தங்கைக்கு ஒரு கீதம். சிவகுமார், ஆனந்த் பாபு, டி ராஜேந்தர், நளினி, சுந்தர், பிரக்யான்னு இவங்க நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்தை டி ராஜேந்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மியூசிக், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரின்னு சொல்லிட்டு எல்லா கிரெடிட்டும் டி ராஜேந்தருக்கு தான் போகும். என்னதான் சினிமால டி ராஜேந்தர் பல ஆங்கிள் டைரக்ஷன், மியூசிக்னு கையாண்டாலும் ஒரு படத்துக்கும் அவரோட இம்ப்ரூவ் என்னன்னு நல்லாவே தெரியும். இந்த 80sல வந்த படங்களை நல்லா நோட் பண்ணி பார்த்தா அதோட நடிகர் ஆனந்த் பாபுக்கு தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படம் தான் முதல் திரைப்படமா ரிலீஸ் ஆயிருக்கும். என்னதான் இவர் ஒரு நடிகரா இருந்தாலும் பிரபுதேவான்னு ஒரு ஆளு சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே டான்ஸ்ல பிச்சு உதறி இருப்பாரு. ஆனா அவருக்கு சரியான அங்கீகாரங்கிறது இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அது கிடைக்கல. அவரு 80sல போட்ட டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் இன்னைக்கும் அவ்வளவு டஃபா இருக்கும். அந்த ஏஜ்ல அவரோட எனர்ஜி என்னன்னு அவர் டான்ஸை பார்த்தாவே தெரியும். அப்படி அவரோட ஃபுல் டான்ஸ் பொட்டன்ஷியலை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு படமா தான் தங்கைக்கு ஒரு கீதம் படம் அமைஞ்சிருக்கும். டி ராஜேந்தர் இந்த படத்துக்கு போட்ட 5 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். அதுலயும் குறிப்பா சொன்னா 80sோட மாஸ்ட்ரோ தட்டி பார்த்தா கொட்டாங்குச்சின்ற பாடல் இந்த படத்துல தான் வந்திருக்கும். டி ராஜேந்தர் வழக்கமா அவரோட ஸ்கிரிப்ட் ஸ்டைலுக்குன்னே ஒரு எமோஷனல் கேரக்டரை உள்ள இறக்குவாரு. அதுதான் தங்கச்சி சென்டிமெண்ட். தங்கச்சிக்காகவே பிறந்து, தங்கச்சிக்காகவே வளர்ந்து, தங்கச்சிக்காகவே இறந்து போற ஒரு கதையா தான் இந்த திரைப்படம் இருக்கும். டி ராஜேந்தர் அவரோட ஸ்டைல்ல மிக்சிங்கை கரெக்டா யூஸ் பண்ணியிருந்ததுனால கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கு இந்த தங்கைக்கு ஒரு கீதம். நம்ம லிஸ்ட்ல 8வதா பார்க்க போற திரைப்படம் ஜூலை மாசம் வெளிவந்த அடுத்த வாரிசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, வில்லியம்ஸ் இவங்க நடிப்புல வந்த இந்த திரைப்படத்தை SP முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. அண்ட் எஸ்பெஷலி இளையராஜாவோட மியூசிக்ல எல்லா பாட்டுமே ஒரு பயங்கர ஹிட்டா இருந்திருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த அடுக்கு மல்லிகை என்ற இந்த பாடலா இருக்கட்டும், அதோட இந்த ஆசை 100 வகை என்ற பாடலும் இந்த படத்துல தான் வரும். இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். பயங்கரமான கோடீஸ்வரங்களோட சொத்து அனுபவிக்க வாரிசு இல்லாத மாதிரி இருக்கும். அதோட நாடோடி பொண்ணா வர ஸ்ரீதேவி அதை அபகரிக்க போற அந்த இடத்துல பல கோலுமாலுக்கு அப்புறம் உண்மையிலே அந்த சொத்துக்கு அவங்க தான் வாரிசுன்னு தெரிய வரும். இந்த அடுத்த வாரிசு திரைப்படத்தை இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா கொஞ்சம் கூட ஆடியன்ஸ் சாட்டிஸ்பாக்சனை துளி அளவு கூட குறைக்காது. ஏன்னா படத்தோட கதை அந்த மாதிரி. இது ராஜா ஜானி அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட அபிஷியல் ரீமேக்கா இருந்தாலும் பட்டி டிங்கர்லாம் பார்த்து கதை களத்தை நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி SP முத்துராமன் எடுத்திருப்பாரு. படத்துல கிளாமர், ரொமான்ஸ், ஆக்டிங்னு இதெல்லாம் மெருகேத்துற மாதிரி ரஜினியோட ஸ்டைல்னு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல பார்க்க போறது நவம்பர் மாசம் வெளிவந்த வெள்ளை ரோஜா. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், பிரபு, அம்பிகா, வில்லியம்ஸ் இவங்க நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஜெகநாதன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த படத்துல இளையராஜாவோட மியூசிக் என்னதான் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் இந்த படத்துல வர ஓ மானே மானேங்கிற பாட்டு இன்னைக்கும் ஒரு வைப் மெட்டீரியல்.
ஆக்சுவலா அந்த காலத்திலேயே ஒரு கிரைம் த்ரில்லரை ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா எடுத்தது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய சக்சஸ்னே சொல்லணும். என்னதான் இந்த படத்துல சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாலும் நடிப்பை விட இந்த படத்தோட கதை தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைல்கல்லே. இந்த கதையில ஆக்சிடென்டலா ஒரு கொலை நடந்திருக்கும். இதை தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த டயத்திலே இன்னொரு கொலையும் நடந்திருக்கும். இது எப்படி நடந்துச்சு, அதை யாரு பண்ணான்னு என்னதான் கண்ணசராம இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளாலேயே கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா கதை அந்த கோலத்துல அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். சத்தியமா சொல்றேன், ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு படத்தை பார்த்துருங்க. கொஞ்சம் கூட போருங்கிறதே அடிக்காது. பையன் இந்த பயங்கரமான காம்போ வந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6வதா பார்க்க போற திரைப்படம் மார்ச் மாசம் வெளிவந்த உயிருள்ள வரை உஷா. டி ராஜேந்தர், ஸ்டீஃபன், நளினி இவங்க நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்தை டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, மியூசிக், டைலாக் ரைட்டிங்னு எல்லாமே டி ராஜேந்தர் தான் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு அவர் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இந்த படத்துலயும் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட் ஆயிருந்தாலும் குறிப்பா இந்த பாடல், அதாவது டி ராஜேந்தருக்குனே உகந்த பாடல்னு சொல்லலாம். இந்த வைகை கரை காற்றை நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லுங்கிற இந்த பாடல் டி ராஜேந்தருக்கு ஒரு ஐகானிக் பாடலாவே இருக்கும். இந்த படம் வந்து அந்த டயத்துல இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் கலக்குச்சு. டி ராஜேந்தரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்பவும் அறிமுக நடிகர் நடிகைகளை யூஸ் பண்றது ரொம்பவே வழக்கம். ஏன்னா அந்த காலத்துல புது புது டேலண்ட்டை உள்ள கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான ஆள் டி ராஜேந்தர். அதே போலதான் இந்த படத்தோட ஹீரோவா இருக்கட்டும், அவருக்கு இதான் டெபியூ பிலிம். அப்புறம் அந்த ஹீரோவா இருக்கட்டும், சைடு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் உட்பட இந்த படத்திலே டி ராஜேந்தர் கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்ப வர்ற திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஹீரோவோட பேருக்கு பக்கத்துல அடமொழி வைக்கிறது அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நாய்சேகர், குக்கி குமார். அதே போல இந்த திரைப்படத்துல டி ராஜேந்தர் ஒரு புது அவதாரம் எடுத்திருப்பாரு. அதான் கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் செயின் ஜெய்பால்னு ஒரு ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கேரக்டர் அவருக்கு. இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும். இந்த திரைப்படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் படங்களுக்கு எல்லாம் இது அப்பவே ஒரு முன்னுதாரணம். இந்த சுந்தரபாண்டியன் படத்துல ஒரு டைலாக் வருமே, நீ கொத்திக்கிட்டு போவ நான் பொத்திக்கிட்டு போகணுமா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஷாஜகான் படத்துல விஜய் சொல்ற டைலாக், உண்மை காதல்னா என் உயிரை தர்றேன். இந்த மாதிரியான ஒரு சிமிலர் டைலாக்கு ஆப்டான படமா இருக்கும் இந்த படம். அந்த காலத்துல இளைஞர்களை கவர்ந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 175 நாளைக்கு மேல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க திரைப்படம் அக்டோபர் மாசம் வெளிவந்த மண்வாசனை. பாண்டியன், விஜயகுமார், ராதிகா, விஷு, ரேவதி இவங்கெல்லாம் நடிச்ச இந்த திரைப்படத்தை மண்வாசனை இயக்குனர் பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. ஆக்சுவலா பாண்டியனை முதல்ல பாரதி ராஜா தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதோட பாண்டியனோட ஒரு டெபியூ சாங்காவும் ஐகானிக் சாங்காவும் இந்த பொத்தி வச்ச மல்லிகை முட்டுன்ற இந்த பாடல் இருக்கும். இந்த படத்துக்கு மண்வாசனைன்ற டைட்டில் வச்சது ஏனோ தானே வைக்கல, அவ்வளோ பெர்ஃபெக்டா பொருந்துற மாதிரி வச்சிருப்பாரு பாரதி ராஜா. நம்மளோட அன்றாட வாழ்வியல் கலாச்சாரத்தை 100% பிரதிபலிக்கிற மாதிரியான கதை தான் இது ஒரு உண்மை கதையும் கூட. ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட ரொம்பவே கனெக்டபிளா இருந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 275 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போற திரைப்படம் மலையூர் மம்பட்டியான். தியாகராஜன், சரிதா, சுனில், ஜெய்சங்கர், பிரவீன் காந்தி இவங்க நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்தை ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த படத்தோட கதை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் இசைஞானியோட கைவண்ணம் இன்னும் இந்த படத்தை மேல தூக்கி விட்டுச்சு. இந்த படத்துல வர்ற எல்லா பாடலுமே ஒரு பயங்கர ஹிட்டு. சின்ன பொண்ணு சேலையா இருக்கட்டும், காட்டு வழி போற பொண்ணா இருக்கட்டும், இது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அதாவது 1950 காலகட்டங்கள்ல சேலம் பகுதிகளில் வாழ்ந்த ஒரு உண்மையான ஆள் தான் மலையூர் மம்பட்டியான். தென்னாட்டின் ராபின்ஹுட்னு அழைக்கப்பட்ட இவர் இருக்கிறவங்க கிட்ட எடுத்து அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவர் வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட கிராமங்கள்ல, அதாவது அடிப்படை வசதி கூட இல்லாத அந்த கிராமங்கள்ல அன்னைக்குன்னு இல்ல இன்னைக்கும் அவர் ஒரு கடவுளாவே பாக்குறாங்க. ஆக்சுவலா வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆள்லாம் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியும். ஆனா அவருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் இந்த மலையூர் மம்பட்டியான். அதுக்கு முன்னாடி யார் இப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இவரோட அதே டெம்ப்ளேட்டை தான் வீரப்பன் யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருக்கும். என்னதான் வீரப்பன் ஒரு ஐகானிக்கா இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த கன்னு, அந்த யூனிஃபார்ம், அங்க இருக்க கலாச்சாரம், அதுல இருந்து மேம்படணும், பாதுகாப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே நல்லாவே சிங்க் ஆகும். இந்த மலையூர் மம்பட்டியான் எடுத்த இந்த ராஜசேகர்ன்ற டைரக்டர் இதே கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஹிந்தியில பண்ணியிருப்பாரு. கங்காவான்ற டைட்டிலோட. கொஞ்சம் அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு திரைப்படம் தான் தியாகராஜனுக்கு இன்னைக்கும் ஒரு பேர் சொல்ற படமா இருக்கு. தியாகராஜனோட டாப் 10 திரைப்படங்களை எடுத்து பார்த்தா கண்டிப்பா மலையூர் மம்பட்டியான் தான் நம்பர் 1ல இருக்கும். ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், அவ்வளோ ஒரு கிரேஸ், அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்திருப்பாரு. இந்த திரைப்படம் அந்த காலகட்டங்களில் இருந்த ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆயிருந்தனால நல்ல வெற்றியை கொடுத்துச்சு. ஆனா இதே திரைப்படத்தை தன்னோட பையன் பிரசாந்த் ஒரு பெரிய டவுன்ஃபால்ல இருக்கும் போது இதே கதையை வச்சு 2011 மம்பட்டியான்னு ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த படத்தையும் தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணி இருந்திருப்பாரு.
ஆனாலும் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. மலையூர் மம்பட்டியான் கிட்டத்தட்ட ஒரு 275 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது நவம்பர் மாசம் வெளிவந்த தூங்காதே தம்பி தூங்காதே. கமலஹாசன், வில்லியம்ஸ், ராதா, கோவை அந்தோணி, வினுஷா இவங்க நடிப்புல வந்த இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படத்தோட டைட்டிலான தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற இந்த சொல்ல ஒரு நாவல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சேம் இதே நாவல்ல இருக்க இந்த டைட்டில தான் எம்ஜிஆரோட படத்துல ஒரு பாட்டாவே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சிமிலர் டைலாக்ஸ அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற இந்த டைட்டிலையும் சேர்த்து. அதுக்கப்புறமா அதை அவரால் யூஸ் பண்ண முடியாம போச்சு. ஆக்சுவலாக இந்த கதைன்னு பார்த்துட்டீங்கன்னா வழக்கம் உள்ள தமிழ் சினிமாவில் அரைக்கிற மாவு தான். டபுள் ஆக்ஷன், ஆள் மாறாட்டம், உள்ள ஒன்று வெளியே ஒன்று, லவ், காமெடி, ரிவெஞ்சுன்னு இந்த ஜானரில் வழக்கம் ஆகிற திரைப்படங்கள்ல இதுவும் ஒன்று. அதாவது கோளாரா இருக்க தம்பி கமலஹாசனை அண்ணன் கமல் அதுலேருந்து மீட்டு தம்பியை காப்பாற்றுற ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்மேட்டை எடுத்துக்கிற டேரக்டர்ஸ் அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டைலில் கொடுக்கறது ரொம்பவே வழக்கம். அதாவது மசாலாவை கரெக்டாக சேர்த்து ஆடியன்ஸுக்கு சரியான அளவில் குக் பண்ணி கொடுத்தா ஆடியன்ஸ் ஏன் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அப்படி தீபாவளி வந்த இந்த திரைப்படம் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம நல்ல ஒரு ஃபன் என்டர்டெய்னரா வெளிவந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 225 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்க போறது ஜூன் மாதம் வெளிவந்த சலங்கை ஒளி. கமலஹாசன், சரத்பாபு, நளினி, ஜெயபிரபா இவங்க நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்தை விஸ்வநாதன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. மியூசிக் பண்ணது இசைஞானி இளையராஜா. படத்தோட ஸ்டோரியை விட மியூசிக் ரொம்பவே பேசப்பட்டது. ஆக்சுவலா இது தமிழ் படம் கிடையாது, இது ஒரு தெலுங்கு படம். சாகாரா சர்காம்ன்றது தான் இதோட ஒரிஜினல் டைட்டில். தமிழா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் இந்த மொழிகள்லாம் டப் பண்ணி வந்தது தான். ஒரு கலைஞனுக்கும் அந்த காதலுக்கும் வர சங்கடங்களை பேசுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு ஸ்டோரி. இந்த சலங்கை ஒளி கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜ்ல 100 நாளைக்கு மேல ஓடின ஒரு திரைப்படமா இருக்கு. குறிப்பா கர்நாடகால மட்டுமே கிட்டத்தட்ட 600 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. இந்த படம் ரன்னிங் டேஸ் ஆடியன்ஸ் அட்டென்ஷனை கிராப் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, நேஷனல் அவார்டுன்னு சொல்லி பல அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல பார்க்க போறது ஜூலை மாசம் வெளிவந்த முந்தானை முடிச்சு. பாக்யராஜ், ஊர்வசி இவங்க நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்தை பாக்யராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளேன்னு எல்லாமே பாக்யராஜ் தான். இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. மியூசிக்கை பொறுத்த மட்டும் இந்த படத்தோட பாட்டு எல்லாமே ஆல்பம் ஹிட்டு. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் சின்ன வீடுன்னு தான் இருந்திருக்கு. அது அப்பவே பல சர்ச்சையை உருவாக்குச்சு. அதனாலதான் முந்தானை முடிச்சுன்னு டைட்டில சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோயினான ஊர்வசி இதுதான் முதல் திரைப்படம். அதோட கோவை சரளா மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த படத்துல அறிமுகப்படுத்தியிருப்பாரு பாக்யராஜ். என்னதான் இந்த படத்துல வர்ற எல்லா பாடல்கள்லயுமே டபுள் மீனிங் லைன் யூஸ் பண்ணியிருந்தாலும் இது கேட்கறதுக்கு டபுள் மீனிங்காவே தெரியாது. ரொம்பவே காமன் கேஷுவலா இருக்கும். இன்னைக்கும் இந்த படத்தோட பாடல்களை கேட்டா அவ்வளவு ஒரு வைப்பு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த படத்தோட பாடல்கள்லாம் சலிக்காது. இந்த படத்தோட கதைன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த காலத்திலே ஆடியன்ஸோட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதனாலேயே மக்களால ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு ஹீரோ கையில ஒரு குழந்தையோட மனைவி இல்லாம புள்ள தானா வளரும்ன்ற பயணத்தோட அவரு ஒரு பக்கம், அவரை அளவு கடந்து நேசிக்கிற ஒரு பொண்ணு எங்க ஆசைப்பட்டது நடக்காம போயிருமோன்னு ஒரு பொய் புகார சொல்லி தான் கர்ப்பத்துக்கு இவர் தான் காரணம்னு ஊர் முன்னாடி நிக்க வச்சு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி குழந்தைய தாண்ட விட்டு அப்படியே அதோட கல்யாணமும் பண்ணி இந்த லைஃப்ல சுத்தமா சாட்டிஸ்ஃபை இல்லாத ஹீரோயின் விட்டு விலகி போக ட்ரை பண்ணாலும் தான் வச்சிருக்க காதல் ரொம்பவே புனிதம்னு சொல்லி எனக்கு உடம்பு மேல ஆசை இல்ல மனசு இருந்தா போதும்னு தானே கருத்தரிப்பு பண்ணிடுவாங்க. மனசு உடஞ்சு போய் மனசு மாதிரி ஏத்துக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்படுற ஹீரோ கடைசியில அவங்களுக்கு அப்படி ஒரு ஆபரேஷனே நடந்திருக்காது. ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த கதை முடியும். ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், கில்மா கரெக்டான ஆடியன்ஸோட பல்ஸ் ரேட்டை புரிஞ்சு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ஃபன் எலமெண்ட்டை நம்மளோட வாழ்வியல்ல கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போற இந்த படம் இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு குட் ஃபீலை கொடுக்கும். இந்த முந்தானை முடிச்ச திரைப்படம் தான் 1983 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருந்தது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேல பல தியேட்டர்கள்ல ஓடி, அது மட்டும் இல்லாம அப்ப வளர்ந்து வந்த ஹீரோக்களான ரஜினி, கமல் ஒரு பக்கம் பிளாக் பஸ்டர் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆகுது. இந்த டயத்துல தான் 16 வயது நிலை, முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன்னு ஹிட்டு பிளாக் பஸ்டர்னு கிடையாது, இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதாவது இண்டஸ்ட்ரி ஹிட்னா ஒரு வருஷத்தோட டாப் மோஸ்ட் ஹிட். எப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சா இருக்கட்டும், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கட்டும், ரன்னிங் டேஸா இருக்கணும், எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கிறது தான் இண்டஸ்ட்ரி ஹிட். அப்படி ஒரு வருஷத்தோட இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்து வந்த ரஜினி முரட்டுக்காலையில 1980 கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சகலகலா வல்லவன்ல கமலஹாசன் அடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தாரு. ஆனா ரஜினி கமலுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தாருன்னா அது பாக்யராஜ் மட்டும்தான். அதுவும் இந்த முந்தானை முடிச்ச திரைப்படம் தான். 1983 மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியா இந்த திரைப்படம் தான் இருக்கு.